ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது டே 2 அட் ஹூஸ்டன். காலையில் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி நாங்கள் வந்த இடம் நாசா. ரொம்ப நாளாக எங்கள் பிளானில் இருந்துச்சு, ஆனால் போகவே முடியல. ஸோ இன்றைக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 11:30 மணி டிக்கெட் ஸ்லாட்டை நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அங்கேயே டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறைய இருக்குது, பட் அதனால் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஆனால் அந்த டைமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் சர்வீஸில் போயிட்டு உங்களுடைய டூர்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைமிங் என்ன அப்படின்றது தெரியும். டூர்ஸை தவிர்த்து நிறைய ஷோஸுமே இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போன மிட் ஆஃப் த வீக்லேயே ஜென்ரல் அட்மிஷன் டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆன நாசா கேம்பஸ் டூர் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ராக்கெட் பார்க் டூரும். இந்த டூர் எவ்ரி 10 மினிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி டூர் மட்டும் தான் கிடைச்சது. அதுவுமே 3 மணிக்கு தான் கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ராக்கெட் டூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ட்ராமே நம்மளை கூட்டிகிட்டு வந்து திருப்பி அதே இடத்துல விட்டுருவாங்க. ராக்கெட்டில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய ஷோஸ்ன்னு எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அது போக கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அப்டக்கல் ரன், விஆர் அப்படின்னு சொல்லிட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சரி ரூமும் ஒன்று இருந்தது. சென்சரி ப்ராசஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி வரலாம். ஸோ அதுக்கு அழகாக அந்த ரூமும் கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஃபுட் லேபும் இருந்தது. பயங்கர காஸ்ட்லி, ஆனாலும் பசி அப்படின்றதுனால ஒரு பீஸா மட்டும் வாங்கிட்டோம். டேக்ஸோடு சேர்த்து $17 கிட்ட வந்திருந்தது. 2 கிஃப்ட் ஸ்டோர் இருந்தது. ஸோ வழக்கம் போல் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி டூருக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராம்லேயே நம்மளை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போகிற வழி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ட்ரைனிங் ஃபெசிலிட்டி போயும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஃபுல்லாகவே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது மணி 4:15 ஆயிடுச்சு. ஸோ 11:30 to 4:15, குறைஞ்சது 5 மணி நேரம் பிளான் பண்ணிக்கோங்க நாசாக்கு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அங்கேருந்து நாங்கள் நேராக வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவர்ட் பீச் தான். ஸோ கேல்வெஸ்டன் பீச் தான் எல்லாருமே அடிக்கடி போவாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருந்தோம். பக்கத்துலேயே ஹெலிகாப்டர் ரைடும் இருந்துச்சு. இந்த பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா $15. பார்க்கிங்கு, பீச் எல்லாமே ரொம்ப காலியாக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா காலியாக இருந்துச்சு, மிட் ஆஃப் த வீக் அப்படின்றதுனாலையா என்னன்னு தெரியல, காலியாக இருந்தது அப்படின்றதுனால செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் இந்த பீச்சில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் தான். நம்மளால் ஒரு ஸ்நாக்ஸை கூட வெளியே எடுக்க முடியாது, சுற்றிலும் வந்துடும் நம்மளை சுற்றி. ஸோ அது மட்டும் தான் ட்ராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி ஷவர்ஸு, சேஞ்சிங் ரூம், மொபைல் டாய்லெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கேயே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பீச் ஆப்ஷன், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன் இது. எங்களுடைய டே 2 அட் ஹூஸ்டன் இப்படி தான் செம்ம ஃபன்னாக ஜாலியாக எண்ட் ஆஃப் த டே செம்ம டயர்டாக முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.